இளைய தளபதி விஜய் அவருடைய ஜாதகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, தமிழக வெற்றி கழக தலைவர் அரசியலில் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணிகிட்ருக்கார். இந்த ஜாதகத்தை பற்றி பேசணும் அப்படின்னா, ஒரு ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் நான். அவருடைய அந்த கிரக கட்டங்கள், அது எந்தெந்த கிரகம் எங்கெங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி அவரோட ஃபோட்டோ ஒன்று போட்டிருந்தாங்க. ஆனால் அவருடைய டேட் ஆஃப் பர்த் டைம் எல்லாம் எனக்கு அந்தளவுக்கு தெரியல. அதை வச்சு பார்க்கும்போது 49 வயசில் அரசியல் ஆரம்பிச்சிருக்கார், ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார். ஆனால் யாரோ ஒரு நல்ல ஜோசியர் பார்த்து தான் அதை சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவரோட ராசி கடகராசி, லக்னமும் கடக லக்னம். இந்த லக்னத்துக்கு இந்த ராசிக்கு என்ன தசை போயிட்டுருக்குனாக்கா சுக்கிர தசை போயிட்டுருக்கு. 39 வயசுலேருந்து அவருக்கு சுக்கிர தசை. 39 வயசுலேருந்து 59 வயசு வரைக்கும் 20 வருடங்கள் சுக்கிர தசை. நான் எப்பவுமே சுக்கிர தசை கடக லக்னத்துக்கோ கடக ராசிக்கோ நன்மை செய்யாது அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இந்த அளவுக்கு உச்சத்தில் இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்னாக்கா, அந்த கிரகம் சேர்ந்த கிரகம் கூட சேர்ந்த கிரகம் அவர் யார் கூட இருக்காருனாக்கா கேதுவோடு இருக்கார். லக்னத்துக்கு 11, அதாவது ராசிக்கும் லக்னத்துக்கு 11 மிருகசீரிட நட்சத்திரத்தில் கேது இருக்கிறாரு. சுக்கிரனும் கூடவே இருக்கார். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாது. ஆனால் அந்த கேதுவோடு சேர்ந்த பிறகு 20 வருஷமாக நன்மை செஞ்சிடும். அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும். அந்த கேது பகவான் தான் கொடுக்கறது. இதை சுக்கிரன் கொடுக்கறத விட கேது தான் கொடுக்கறது, அப்படி தான் எடுத்துக்கணும். இதற்கு முன்னாடி 24 வருஷம் கிட்டத்தட்ட புதன் தசை, பின்னாடி அந்த 7 வருஷத்துலேருந்து அந்த 7 வருஷமோ, கேது தசை 7 வருஷமோ 14 வருஷம், அதன் பிறகு 10 வருடங்கள் இந்த சுக்கிர தசையும், 24 வருஷமோ இவர் உச்சத்தில் இருந்ததுக்கான காரணம் இந்த கேது பகவான் கொடுத்த பலன்கள் ஃபுல்லாகவே. சுக்கிரனும் எடுத்துக்கலாம், ஏன்னா சுக்கிரன் அவர்கிட்ட கொடுத்துட்டு சைலண்ட் ஆகிடுவார். ஃபுல்லாகவே அந்த கேது தான் அந்த பலன்களை கொடுக்கும். இப்போ அரசியல் கட்சி 49 வயசில் ஆரம்பிச்சிருக்காரு. நான் எப்பவுமே முதல் 10 வருஷம் பின்னாடி 10 வருஷம் அப்படின்னு நான் சொல்லுவேன். 39 வயசுலேருந்து 49 வயசு வரைக்கும் சினிமாவில் இருந்துட்டு இந்த பின்னாடி வரக்கூடிய 10 வருஷத்தில் ஆரம்பிக்கிறது அது ஒரு நல்ல அமைப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. நல்ல ஒரு தொலைநோக்கு பார்வை. இவருக்கு அரசியல் தெரியாது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த நட்சத்திரமே சுக்கிரன் ஏறின நட்சத்திரமும் மிருகசீரிட நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரம். கேது இருக்கிற நட்சத்திரமும் செவ்வாயோட நட்சத்திரம், ரெண்டுமே செவ்வாயோட நட்சத்திரம். இவர் அரசியல் ஆழமாக புரிஞ்சு தான் இறங்கியிருக்கார். நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த அரசியலில். இவர் களம் தெரிஞ்சு தான் இறங்கியிருக்காரு. ஏதோ ஒரு சூழ்நிலைகளால் ஒரு சில கெட்ட பெயர் அவப்பெயர் எல்லாம் வந்திருக்குது. குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனை கொடுத்துருக்கு. அதெல்லாம் அவங்க ஜாதகத்தை பொறுத்து, அந்த அம்மாவுடைய ஜாதகத்தை பொறுத்து எல்லாருக்குமே அது கொடுத்துரும்னு சொல்ல முடியாது. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சனி நகரக்கூடிய இடம், எப்பவுமே சனி நகரக்கூடிய இடத்த வச்சு தான் நான் சொல்வேன். 2024 சனி பார்க்கக்கூடிய இடம் 10ஆம் பார்வையாக ராகு பார்க்குறார். அதாவது கேட்டை நட்சத்திரம். கேது மிருகசீரிடத்தில் இருந்தால் ராகு கேட்டை நட்சத்திரத்தில் இருப்பார். இந்த கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கிறது என்னன்னாக்கா, ராசிக்கும் லக்னத்துக்கும் 3ஆம் அதிபதி விரையாதிபதி. இவர் புதன் அந்த அளவுக்கு நன்மை செய்ய மாட்டார். அந்த நட்சத்திரத்தில் ராகு இருக்கிறதும், ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் செவ்வாய் அப்படிங்கிறதுனால இது செவ்வாயோட வீட்டில் இருந்தாலே இந்த சனி பகவானுக்கு ஆகாது. அந்த டைமில் அரசியலில் இறங்கியிருக்காரு. அதெல்லாம் ஓகே தான், உங்களுக்கு சிறப்பு தான், அதெல்லாம் பரவாயில்ல. யாரோ ஒரு நல்ல ஜோசியர் பார்த்து சொல்லியிருக்காங்க, இவரெல்லாம் அரசியலில் நல்லா வருவார் அப்படின்ட்டு. அந்த சனி பகவான் நகரக்கூடிய இடத்த வச்சு உங்களுக்கு ராசிக்கு 11 இந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்கும்போது தான் இவருக்கு எதிர்ப்புகள் அதிகமாக வந்ததுக்கான காரணமே அந்த சனி நகரக்கூடிய இடம்தான். ஏன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வரும்போது நிறைய இவருக்கு கஷ்டங்களை கொடுத்துருக்கு. இதன் பிறகு சனி நகரக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா ரேவதி நட்சத்திரம். சுய ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருந்தாரோ அதே தான் இந்த மாதத்தில் அதே இடத்துல தான் ஆட்சி பெற்று சுக்கிரன் அங்கே இருக்கிறார். சனி நகரக்கூடிய இடத்துலேருந்து 3ஆம் பார்வையாக பார்க்கும்போது சுய ஜாதக சுக்கிரனை இப்போ கோச்சார சனி பார்க்குறார். எப்பவுமே இந்த வக்ர கிரகங்களை பார்த்தாலே சனி பகவானுக்கு ஆகாது, ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை பண்ணிவிடும். வக்ர கிரகம்னா ரொம்ப மோசமான கிரகம் இந்த கேது பகவான். கேதுவை பார்த்தாலே ஆகாது, கேதுவோட நட்சத்திரத்தில் இருந்தாலும் ஆகாது. இப்போ கேதுவோட நட்சத்திரத்தை, அந்த மூல நட்சத்திரத்தை பார்த்தார் இல்லையா போன வருடம், அந்த 10ஆம் பார்வையா, அந்த டைமு தான் இவருக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்தது, நிறைய கஷ்டங்களை கொடுத்தது. கேது செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கிறதும், சனியோட 10ஆம் பார்வை மூல நட்சத்திரத்துக்கு விழுறதும், அந்த மூல நட்சத்திராதிபதி எங்கே இருக்காரு அப்படின்னு தான் பார்க்கும்.
அந்த காரகத்துவம் நிறைய கஷ்டங்களை கொடுக்கும். இருந்தாலும் அதுலேருந்து கொஞ்சம் மீண்டு வந்துட்டாப்ல. இப்போ இந்த தேர்தல் காலத்தில் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார். அந்த சுக்கிரன் ஆட்சி பெற்ற சுக்கிரனை சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்குறார். சுயஜாதக சுக்கிரன் இருக்கிற இடத்துக்கு கோச்சார சுக்கிரன் வரும்போது நல்ல மாற்றங்களை கொடுக்கும். அப்போ சனி பார்த்தாலும் எவ்வளோதான் அவர் வந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு உண்டான பிரதிபலனை இப்போ கொடுக்க ஆரம்பிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்லாவே இருக்கும். ஏதோ ஒரு ப்ளஸ் இருக்குது. எதிர்காலத்தில் ஒரு அரசியல் வாழ்க்கை தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த காலகட்டம். இவர் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ யாருக்கு பிரச்சனை அப்படின்னாக்கா சனிக்கும் கேதுக்கும் தான் சண்டை. அதாவது இவர் வந்து சொல்லிட்டு இருக்கார் பிரச்சாரத்தில் எனக்கும் உனக்கும் தான் சண்டை அப்படின்ட்டு ஒரு சில கட்சிகளை வந்து இவர் வந்து முன்வைக்கிறார். உண்மை என்னன்னாக்கா சனி பகவானுக்கும் கேது பகவானுக்கும் தான் சண்டை. இது இடையில மாட்டிக்கிட்டு முழிக்கிறது வந்து இந்த சுக்கிரன். நீங்கள் 2 பேரும் சண்டை போடுறீங்க, நான் என்ன பண்ண உங்களை, என்னை ஏன்டா அப்படி மாட்டி விட்றீங்க அப்படின்ற மாதிரி நிறைய இந்த சுக்கிரன் வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறது தான் இங்கே கிளைமாக்ஸே. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக வந்து அது மாதிரிலாம் நினைக்க தேவையில்லை. சனிக்கும் கேதுக்கும் சண்டை அப்படின்னாக்கா எந்த கட்சியும் நான் சனின்னு சொல்லலை. ஏன்னா சனி கொடுக்குற மாதிரி எந்த கிரகமும் கொடுக்காது. அதே மாதிரி சனி கெடுக்கிற மாதிரி எந்த கிரகமும் கெடுக்காது. எவ்வளோதான் கஷ்டத்தை இந்த சனி பகவான் கொடுத்துருந்தாலும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நல்ல ஒரு பேரு புகழ் கண்டிப்பாக இவருக்கு கிடைக்கும். இந்த சனியுடைய நகர்வுகளை வச்சு சொல்கிறேன். ஏன்னா சனிக்கும் கேதுக்கும் தான் சண்டை போயிட்டுருக்கு. இதில் ஜெயிக்கக்கூடியது யார் அப்படின்னாக்கா சுக்கிரன் கன்ஃபார்மாக ஜெயிப்பார். சுக்கிரன் ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தாப்புல பெரிய ஆலமரத்துக்கிட்ட மோதுறாரு விஜய் அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னென்னாக்கா ஆலமரம் இருக்கட்டும், எந்த ஆலமரமாக இருந்தாலும் சரி, சனி பார்வைக்கு பெரிய ஆலமரம்லாம் ஒன்றுமே கிடையாது. அது வந்து வேரோடு பிடிங்கி போட்டுரும். ஆல்ரெடி வந்து அந்த ஆலமரத்தை கொஞ்சம் உலுக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாமே. போகிற போக்கில் வந்து சனி பார்வை பட்டுச்சுன்னு வச்சிங்களேன், அந்த ஆலமரத்தை வேரோடு பிடிங்கி போட்டுரும். சரிங்களா? இது வந்து பெரிய விஷயமே கிடையாது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ 1000 காலமாக அவர் பார்க்காத ஆளே கிடையாது. எல்லாத்தையும் பார்த்துட்டாப்புல. இது விஞ்ஞான உலகம். இதில் வந்து ஒருத்தரை முடிக்கிறது அப்படிங்கிறது ஈஸியாக முடிப்பார். அவங்க கையாலே கொடுத்துருவார் ஆயுதத்தை. அது மாதிரி பண்ணும் இந்த சனி பகவான். நன்றி.